அனைவருக்கும் வணங்க. நம்ம பார்த்துக்கு செவ்வாழைங்க. இது வந்து அடியுரம் வந்து கொடுக்கறத பற்றி பேசியிருந்தேங்க. அதுக்கு வந்து சரி அடியுரம் கொடுக்கலாம். சரி உரம் கொடுக்க முன்னாடி வந்து ஆளுக்கு வந்து அந்த டைமுக்கு கிடைக்காதுனாச்சுக்கு குழி எடுத்துகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி தெரியுதுங்களா? வாழைக்கு வந்து 2 சைடு குழி எடுத்துகிட்ருக்குறாங்க. இப்படி குழி எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுன்னா, வேரோட்டு வரும்போது வந்து நல்லா பிடிச்சி கொடுக்குங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே போட்டு வருவாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பில் கரைப்பாங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்து 70வது நாள் 75வது நாள் அப்படி ஒவ்வொரு கேட்டையில் வந்து உரம் வைப்பாங்க. அந்த உரம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பறித்து கொடுத்தோம்னா மட்டும்தான் நல்லா எடுத்து கொடுக்குங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து ஆளு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா வாட்டர் சாயில் வந்து நிறைய கொடுக்குறாங்க. இப்போ அந்த 70வது நாள் வந்து உரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பறித்து வைக்க இந்த மாதிரி 2 சைடு பறித்து வச்சு மறுபடி உரத்தை போட்டு மூடி விட்டு அந்த ட்ராப் ஒழுகிற இடம் பெஞ்சில் வந்து சொட்டு நீர் விடுங்க. அந்த ஒழுகிற டைப்பில் அந்த நேரில் வச்சு இது பண்ணோம்னா மண் நல்லா நலையும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வேர்கள் வந்து நல்லா நலையும் பிடிக்குங்க. வாழை வந்து வளர்ச்சி நல்லா இருக்குங்க. எல்லோரும் வந்து இந்த மெத்தடில் பண்ணால் மட்டும்தான் ஈல்டு உரமெல்லாம் கரெக்டாக எடுக்குதுன்னு தெரிய முடியுங்களா? வாட்டர் சைடில் வந்து ஒரு இடத்துல சொட்டு உழுகாமல் போயிருங்க. அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல உரம் நல்லா உழுகிற இடத்துல வாழை நல்லா இருக்குது. உரம் விழுகாத இடத்துல பார்த்திங்கன்னா வாழை வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க. வந்து அடி உரம் கலந்து கொடுக்குற பற்றி பேசியிருந்தேங்க. அது கொடுக்கலாம் வந்து பறிச்சுட்ருக்குதுங்க. உன்னைக்கு கலந்து கொடுக்க வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். தேவைப்படுறீங்க ஸ்க்ரீன் நம்பர் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 4 பேர் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கங்க.